Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So today again we are back with the movie scene of Muthu. Yes, Muthu scene remaining parts. Yes. Okay. So in this movie we have, you guys know already, Talaiva. Talaiva. Okay, and also Meena ma'am, Sharad Babu and Vadivulu sir. Okay. Yes, and duplicate role of Talaiva. Duplicate role of Talaiva. Yes. And now I think the flashback scene we'll be seeing now. Yes, Because the last exactly. scene we have seen that the old lady was like narrating that Who is Muthu? who is Muthu and yes. What is the relation of that old one, right? Yes. So yeah, let's get started without wasting any time, okay? Yes. And if you love our reaction, please subscribe our channel, guys. Also, please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. Okay, the flashback scene. He was the landlord of Yes. this property. Oh my God. अपना विक्टोरिया palace. मेमोरियल के हाँ. जैसा लग रहा था ना? Yeah. ये कौन है? Maybe the culprit. Wow. Everybody is standing there for So just a single respectable, glimpse. glimpse of Yeah. Raja Babu. This shows that how much a हाँ. decent, lenient kind of a king he was. Yes. Wow. So many people gathered for this shooting, right? Raja Babu. Wow. Red carpet. Oh. Wow. Gold coins. Rose gold. That guy is That not guy feeling is good. not feeling good, huh? Oh my God. He's giving everything सबको away. पैसा, हाँ. That's why so much crowd was there. Yeah. Oh, Okay. ये मुत्तू है This, शायद. yes. He's Muthu. हाँ. என்ன மாப்பிள்ளை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க वो आदमी. அவ்வளோ பெரிய ஜமீனுக்கே ஜமீன்தாராக போறேன்ல அதனாலதான் ஜமீன்தார் உங்க பிள்ளை தத்தெடுத்துக்கிட்டோம்னா தத்துவம் பேசுறீங்க ஆ, அதை அமைச்சு கொடுத்த அம்பலத்தாரே நீங்க தானே உங்ககிட்ட விளையாடுவேன்னா அது தத்தெடுத்ததுனால மட்டும் இல்ல விவகாரமா இருப்பாளோன்னு நினைச்ச ஜமீன்தார் பொண்டாட்டியே போயிட்டாளே அதனாலதான் போனது விவகாரம் அவன் பெத்து போட்டு போனதுதான் விவகாரம் தத்தெடுத்த ஓம் புள்ளதான் சொத்துக்கு வாரிசுன்னு நீ நினைச்ச அது ஓன் தப்பு ஜமீன்தார் மண்டையை போட்ட உடனே இந்த மொத்த சொத்துக்கு வாரிசு அவன் பெத்த புள்ளதான் அப்புறம் உங்கதி உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என் தங்கச்சோட கதி अच्छा. அப்புறம் உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற என்னுடைய கதி என்ன மாப்பிள்ள யோசிச்சுட்டு நிக்கிறீங்க முட்டாளுக்கு ஒரு வழி இந்த அம்பலத்தானுக்கு 1000 வழி இங்க வாங்க. மாப்பிள்ள பத்திரம் பத்திரம் सब अपने नाम कर रहा है. Okay. White वो- paper in between. हाँ, Okay. हाँ. मतलब वो ना देख के साइन करता जाएगा ना, इसलिए.
ये है उस लेडी का पति, मतलब लैंड जो अभी लैंडलॉर्ड है उसका फादर। டேய், மெதுவா வேலையை பாருங்களா. ஐயா பூஜையில இருக்கார்ல. இலவசமா 100 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு கல்யாண பரிசா நிலப்பத்திரம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா மொத்த வேலையை பார்க்கலாம். திவான் அவர் கல்யாண வேலையை கவனிக்க போயிருக்காரு. ஓ ओके 100 कपल का ये है मैरिज। मैरिज। டேய், என்னடா பார்த்துட்டு நிக்கிறீங்க? அடிச்சு துரத்துங்கடா. ओ ओ सबको मारने का ये कर रहा है, किसी को आने नहीं दे रहा। சும்மா Now he will tell that everything is mine. Go. He didn't give them land, I guess. Hmm. Yes. False paper. False papers, yes. என்ன நடந்தது? ஏன் உங்களை அடிக்கிறாங்க? ஐயா, கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுக்குறவங்க ஐயா நீங்க. உங்களுக்கே ஒரு துரோகம் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியல. அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. அடிச்சு துரத்துறாங்க ஐயா. எனக்கு துரோகம் என்ன சொல்றீங்க? கல்யாணத்தன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் தாய் வீட்டு சீதனமா நீங்க கொடுத்த நிலப்பத்திரம் எதுவுமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா. ஏன்? அந்த இடம் பூரா எதுவுமே உங்க பேர்ல இல்லைங்க ஐயா. வேற யார் பேர்ல இருக்கு? அந்த நிலமெல்லாம் நீங்க உயிருக்கு உயிரா உடன்பிறப்பா நினைச்சிட்டு இருக்கிற உங்க சித்தப்பா மகன் ராஜசேகர் பேர்ல இருக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்கய்யா, இன்னும் எவ்வளவோ அநியாயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க எங்களுக்குன்னு கொடுக்கறது எதுவுமே ஒழுங்கா எங்களுக்கு வந்து சேர்றது இல்லைங்கய்யா. இனிமே எங்களால் எந்த தப்பு நடக்காது. उसका भतीजा है ना बोला? Cousin மேலே வா. Cousin. and her husband. இவான் இவான் दीवान है ही नहीं शायद। हाँ। He is there everywhere. There is no way for him now. He cheated like anything.
Oh. Oh, I was thinking. வெளியே இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சேரணுமோ அதை செய்திருங்க. ராஜசேகர், நாங்க உங்களை எங்க சித்தப்பார் மகனா பார்க்கல, எங்க கூட பிறந்த சகோதரர் தான் பார்த்துக்கிட்டோம். நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நாங்க உங்களுக்கு என்ன செய்யல? எங்களுக்கு வாரிசு இல்லாததுனால உங்க குழந்தைய எங்க வாரிசா தத்தெடுத்தோம். விதியோட விளையாட்டு, அந்த ஆண்டவனுடைய கட்டளை. என்னுடைய மனைவி அந்த மகாராசு போகும்போது எங்களுக்கு ஒரு வாரிசு கொடுத்து அவ போயிட்டு, கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குற பழக்கமே எங்க பரம்பரையில கிடையாது. என்னைக்கு எங்களுக்கு குழந்தை பிறந்ததோ அன்னைக்கே எங்க பூரா சொத்தியும் உங்க குழந்தை பேர்ல எழுதி வச்சிட்டோம். உங்க குழந்தை பேர்ல இருக்கிற எந்த சொத்தையும் எடுத்து நாங்க தானம் செய்யல. பரம்பரையா ஏழைங்களுக்கு தானம் செய்யறதுக்காகவே எங்க பேர்ல எழுதி வச்சிருக்கிற 100 கிராம் சொத்தை எடுத்துதான் இதெல்லாம் செஞ்சோம். இப்ப அதையும் உங்க பேருக்கு எழுதி வைக்க. कुछ ना बोल के ही वो दे दिया. இது உங்க பையன் பேர்ல எழுதி வச்சிருக்கிற உயிர். இது ஏழைங்களோட உயிர். ராஜசேகர் அவர்களே, நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் போறேயா? எங்க போறீங்க? உலகம் ரொம்ப பெருசு. அண்ணே, அண்ணே, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அண்ணே. எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. ஏதோ பணத்தாசையில தப்பு செஞ்சுட்டாரு. எங்களுக்கு இந்த சொத்து சுகம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணே. எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அண்ணே. நாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குறதே இல்லை. அண்ணே, நீங்க ஒரு முடிவு எடுத்தா அது யாராலையும் மாத்த முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கடைசியா நான் ஒண்ணு கேட்பேன், கொடுப்பீங்களா? இனிமே கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட என்னமா இருக்கு? உங்க குழந்தைய வளர்த்தாவது நாங்க செய்த பாவத்தை கொஞ்சம் उसका बच्चा उसको दे देगा. அந்த பாக்கியத்தையாவது எங்களுக்கு கொடுங்க. वो भी दे दिया. He was a generous person. So much generous. ஆனாவன் இந்த குழந்தை அன்புள்ள பண்புள்ள ஒரு Okay. சாதாரண மனுஷனா வளர்க்கணும். इसीलिए इसको ऐसे साधारण टाइप का. வேலைப்படக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் இவன் யாருங்கிற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. இது என் மேல சத்தியம். बाप रे, he was a noble man. Huh? Yeah. Sacrifices everything. Nothing for him. அப்பா, ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாத்துட்டேன்ப்பா. இப்போ உங்க முன்னால குற்றவாளியா நிக்கிறேன். இனி மன்னிச்சிருங்க. Okay. Such a worst thing had happened. This is Such the generous actual man. story. And actually, it happens with whenever people tries to be good with everybody.
they only fell into such a kind of traps. Hmm. And he also fell into that. He cannot bear that cheating actually. That is why he decided, okay, तुम लो मैं जाता हूँ. Such a generous person. Okay, then this is the story. That's why he left this whole property, everything. Property. Now he is like feeling why I have done that. Guilty and all. I think that is why he will die soon maybe, because इतना guilty लेके कोई ज़्यादा दिन बच नहीं सकता. Probably, not sure. और वो इसका जो ब्रदर है, लेडी का जो ब्रदर है, वो तो एकदम कल्प्रिट है. At the same moment he left. Oh, I told you. Right. यही है. Oh God. முத்துவை காப்பாத்துறதுக்காக She has told everything. ஏற்கனவே இறந்து போன ஒரு வேலைக்காரியோட குழந்தையை காட்டி ஜமீன்தாரோட குழந்தை இறந்து போச்சுன்னு பொய்ய சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இந்த ஊருக்கு வந்துட்டோம்ப்பா. இப்ப பிச்சைக்கார மாதிரி இருக்காரு. அவர் போட்ட பிச்சையில ஒரு பங்குதான்ப்பா இந்த ஜமீன். பெரியவர் இப்ப எங்க இருப்பாரு? அரசனா இருக்க வேண்டியவர் அரசு படியில இருக்காருப்பா. நான் எத்தனையோ முறை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. Okay. Oh my God. Okay, that story is very heart touching. Yes. Yeah, very much actually. Oh God, what a generous person he is. yeah. He, that is why he become the sadhu, because he पूरा साधु was के also- जैसा ही he was having the And mind. he was not able to take this pain. Pain. Right? Ah, And he was cheating. so much generous that he can give away everything, whatever he is having. Even his child also. Yes, The most exactly. wealthy thing, child. Yeah. For anyone, This kind right? of king we will be able to see very rare, Very very less. rare. Rare to the rarest. Rare it to the is, rarest, right? yes, Because actually. most of the kings, whatever they have been ruling, either any kind of the king, they all wanted money and wealth, and also they generally tries to acquire some other kingdom and all. Those things has Those happened. thing But has yes, happened, this scene probably this is the one of the emotional scene I can think of. And also that person, like the cousin brother, he also was a very great hearted person. Because of that, वो जो शकुनी मामा है, उसके लिए ही वो Mind ऐसा wash, mind wash exactly. game actually, that you have to think about your son and what would be happen. Raja Babu का भी son हो गया, so he will get all the property and all, and that is why he just cheated. And after that he couldn't get take that pain. that okay, Raja Babu is leaving us and he is And suicide. he I told, is right? so much generous he that can't take that he's pain. giving everything to me, my To son. me, my son Oh only. my God. He is not questioning anything to me. Not a single question or Single not word. a rude word. He Yes, just told that exactly. you should have not done this. You could have asked me. I will already. I have given everything in the will already. The property is in the name of your son only. And he was like, "Oh my God, what I have done." So this, मतलब seriously, the movie is superb, man. Yes. मैं समझ सकती हूँ, मतलब people already in the comment bar already people have told that this movie is so much emotional that every time whenever we watch this movie we always cry. People have told because of this Because of Rajnikant this, Sarkar yes, his acting. Of course, he is God. an acting guru, right? His expression, Whatever he is the kind- talaiva. he can do any kind of Any kind of acting, acting. right? You give him any role, and I think he can take any role. Any role, he Yeah. emotional character भी एकदम 100 out of 10. Comedy Sorry, kind. 100 out of 100. Yes. Comedy kind of character also 100 out of 100. Yes. Everything, like he is brilliant in his role, and really we are also feeling मतलब touchy, right? I was feeling goosebumps also. So yeah, that is it for today's video. Really enjoyed this scene, and yeah, we'll be soon coming up with the next part. I think this is the probably the climax part. We'll be like giving the reaction in the next. Let's see. Let's maybe. see, maybe yes, because How it is long looking is like there? that only. Yeah, हाँ, right. तो I think there will be some conflict again with the mama, right? मामा वो तो रहेगा That क्योंकि women's- वो women's हाँ brother is there, right? So there will be some conflict. already he is very angry because Because the landlord he has fixed his daughter's marriage. marriage with this guy, right? but landlord. landlord. But landlord is in different chakkar. But I think Muthu will like fight back now, yes. because Muthu is that kind of person who always loved the landlord, and if the some situation like
problematic situation will come in landlord's life, he will not keep quiet. Right, and I He will think fight back. Muthu is getting, he's having that character. His gene हाँ, was हाँ, like हाँ. that. That's why he Father left के without जैसे. telling anything. Anything. His Right. character is like that. Yeah. That is why the movie named itself is Muthu. Okay. So yeah, that is it for today's video. Beautiful storyline, guys, and I think I have not seen any remade version of Muthu in Bollywood or in any language. Please let us know in the comment bar if it is there. Okay, because this storyline is quite new for us. Very unique story point, right? 1995 में हुआ था, but what a thought, what a storyline, man. Yes. Hats And off. direction and all, everything. over it Superb, was superb. Yeah. Okay, so yeah, that is it for today's video. If you like our reaction, please subscribe our channel, guys. Also, please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye. bye.